லெவன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இதை கேட்ட. ஆமாடா, எனக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் அந்த சேனல் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து எனக்கு நான் சேனல் இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு இருக்க மாதிரி என்னை நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா அந்த மைண்ட் அந்த ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகாமல் வச்சுக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரில, நன்றி தவிர எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த செகண்ட் சேனலுக்கும் அதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ரொம்ப நன்றி. லவ் யூ எல்லாத்துக்கும். லவ் யூ அஸ் ஆல்வேஸ். எப்போதும் உங்களை லவ் பண்ணுவேன். நீங்கள் இப்போ என்ன லவ் பண்ணுறீங்களா, அதோட பல மடங்கு நான் லவ் பண்ணுவேன். அண்ட் சேனலோட நேம் வந்து ஜியோ ஃபிக்ஷன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஜியோ ஃபிக்ஷன். ஓகேடா, அங்கே ஸ்டேட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாங் வந்து ஒரு போலீஸ் அண்ட் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் சங்குக்கு பற்றி போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவாடா? சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் ஸ்டார்டிங்கே அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கீங்க காலேஜ்க்கு. அம்மா சீக்கிரமா எடுத்து வைங்கம்மா, அம்மா டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்து வைங்கம்மா, எனக்கு டைம் ஆகுது. ஒயன் இரு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆமாம்மா ப்ளீஸ்மா சீக்கிரம் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் கிளம்புறீங்க காலேஜ்க்கு. ஸோ நீங்கள் கிளம்பிட்டு இருக்கும் போது அங்கே வந்து கரெக்டாக ஒரு போலீஸ் வண்டி நிற்குது. நீங்கள் பார்க்குறீங்க, ஷோ காலங்காத்தாலவா இப்போ இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது அந்த ஒரு போலீஸ்காரங்க வந்து உங்ககிட்ட, இல்லை நான் கண்டுக்காமல் போயிட்டு இருக்கிறா, என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? என்னென்னு தெரியாமல் கேட்குறேன். நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஒன்றும் எதையும் திருடிட்டு வரலையே, யாரையும் ஒன்றும் கொண்டுட்டு வரலையே. அதுதான் தினம் இந்த போலீஸ்காரனை உலகால கொள்றியே. ஐயோ சார், இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி விடு, பேசலை. எங்கே போகிறேன்? துணி துவைக்க போகிறேன். ஓ, காலேஜில் துணிலாம் தூக்கி வர்றாங்களா? அதான் தெரியுதுல நான் காலேஜ் போகிறேன்னு. அப்படி எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ இங்கே பாரு, ஆளிலே வந்தியா, மாமனை பார்த்தியா, அடே ஹாய், அடே சிச்சியா, அவி சொன்னியா அப்படி இருக்கணும். அம்மா வந்துட்டு ஏங்கக்கூடாது, புரியுதா? சார் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அம்மாம்மா என்ன காலேஜ் என்ன கிளம்பணும்? கிளம்பு. சார் நான் கிளம்புறேன். வாயன். சார் என்ன சார், இந்த பிள்ளை எப்படி கரெக்ட் பண்ணுறது? சார் போலீஸாக ஒர்க் பண்ண வந்தேன். அவனும் என்னடா சார் ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணு தான் சார், அந்த பொண்ணுக்கே தானே பிடிச்சி சார் உங்களை அப்படின்ற. அப்படி தான் சார், ஏன்னா உங்களுக்கு இல்லாத அழகா, உங்களுக்கு இல்லாத திறமையா, நீங்கள் இருக்கிற போஸ்டிங்கு எல்லாமே வேறு மாதிரி இருக்குல்ல, அதுவும் கரெக்டு தான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசினது தயாங் தான் சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் நிற்கிறாரு. நீங்கள் விறுவிறுன்னு கிளம்புறீங்க. கிளம்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்கிறீங்க, பாருடி இல்லைண்ணா லேட் ஆகிடுச்சுடி. அப்புறம் லேட் ஆகாமல் நீ சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பணும். இப்படி இவ்வளோ நேரம் காலையில் ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இப்படி கிளம்புனா லேட்டாக தாண்டி ஆகும். நான் கிளம்பிட்டேன்டி. அந்த போலீஸ்காரன் இருக்காங்களோ ஒருத்தன், யார்? கிம் தயாங்கா? எங்க என் ஃபுல் நேம் என்னன்னு சொல்லு. சரி விடுவேன். அவன் தாண்டி கிளம்பிட்டு வந்தனா கரெக்டாக என்னை ஸ்டாப் பண்ணிட்டு லூஸ் மாதிரி பேசுகிறான்டி. மாமான்றான், கொண்டுட்டேன்றான், புரியலடி எனக்கு ஒன்றும். ஒயன், அந்த ஆள் ஒன்று லவ் பண்ணுறான்டி. ஐயோ எனக்கு இந்த போலீஸ்காரன் எனக்கு அவனா பிடிக்கல. சரி விடுவேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்கள் கான்வர்சேஷன் முடியுது. எப்படி உங்களை தயாங்க பிடிச்சிருக்கோன்னா, தயாங் வந்து நீங்கள் வீட்டு சைடு இருக்கிற இடத்துல தான் தயாங்கு டியூட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் போக வர, நீங்கள் பேச எல்லாத்தையும் தயாங் இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணியிருப்பார். ஸோ தயாங்க்கு உங்களை அப்பயே சடனாக பிடிச்சிருக்கும். கடந்த 1 இயராக அவர் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காரு. 1 இயராக வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவங்க கூட இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, கிம் தயாங்னு ஒரு போலீஸ் இருக்கார், அவர் ரொம்ப தப்பானவர், இல்லீகலான பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ரொம்ப மோசம், பொம்பளை பொறுக்கி, அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி ரூமர்லாம் பரப்பி விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதனால் தயாங்க பிடிக்காமலே இருந்துகிட்ருக்கோம். பட் தயாங் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எல்லா கேஸையும் டக்குன்னு முடிக்கிற பர்சன். அண்ட் உங்ககிட்ட
இந்த ஒன் ஷாட்டோட நேம் சொல்ல மறந்துட்டேன். சாரி. கிம் டயாங் ஆர் ஜியான் சாங்குக் ஆர் யூ கன்ஃப்யூசிங் பேபி. ஓகே, இதுதான். சரி, ஓகேடா, அங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன் ஃபைன் டே நீங்கள் காலேஜ் அப்படியே போயிட்டுருக்கும்போது டயாங் வந்துட்டு அங்கே ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேடுக்கட்டவன் இருக்கான். அவன் வந்து பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி கடத்தி லைக் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அங்கேருந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாற்றி டயாங் வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அவர் வந்து குழந்தைங்களெல்லாம் அந்த அந்த பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றிட்டு வராரு. ஸோ அவர் கையில் வேற கொஞ்சம் நடந்த ஃபைட்டில் கட்டாயிருக்கும் அந்த கைக்கிட்ட. ஸோ ப்ளீடிங் ரொம்ப ஆகிட்ருக்கும். டயாங் வந்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே வருவார், ஓடி வந்துட்டுருப்பார். ஏன்னா ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டுக்கிட்ட. ஸோ அப்போ தான் நீங்கள் காலேஜ்லாம் லீவ் விட்டுருக்கும், வெளியே வந்திருப்பீங்க சும்மா கடை சைடு வரைக்கும் போகலான்ட்டு. டக்குன்னு டயாங் உங்களை பார்த்துட்டு அவருக்கு யாருக்கிட்டேயுமே போயிட்டு யாரையுமே தெரியாது. ஸோ உங்கள்கிட்ட தான் அவர் நல்லா பேசுவார், உரிமை இருக்குது, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் ஷால் எடுத்து டக்குன்னு ஒரு அவசரத்தில் உங்கள்கிட்ட கேட்காம இப்படி எடுத்து கையை கட்டிடுவார். கட்டிட்டு நீங்கள் அதை பார்த்து ஹர்ட் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கையை அவர் பின்னாடி வச்சுப்பாரு. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில, டக்குன்னு செருப்பு எடுத்து டயாங்க மூஞ்சிலே அடிச்சிடுறீங்க. ஹே, பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ என்ன ஒரு பொண்ணு இப்போ நடக்க கூட கூடாதா? இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, சரி இப்போ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் தப்பாக நடந்துக்க பார்க்குறீங்களா? எங்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறீங்களா? ஏய் ஒயின் வேறு, அப்படிலாம் நான் நடந்துக்க பார்க்கல, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான். சார் நீங்கள் பாய முடுங்க, நீங்கள் ஒரு கேடு கட்டவன். உனக்குலாம் என்னடா மரியாதை? ஒரு கேடு கட்டவன் நீ. ஒரு பொண்ணை நடக்க கூட விட மாட்டேற, போக கூட விட மாட்டேற. உனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னால் உனக்கு புரியாதா? திருப்பி திருப்பி இப்படி தான் வந்து என்னை இது பண்ணிகிட்டு இருப்பியா, ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பியா? நீ ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கி, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போகிறீங்க. டயாங்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து வரவங்க எல்லாமே டக்குன்னு டயாங்க வந்து அவர் நல்லா வரல. ஸோ வந்து கேட்குறாங்க, ஏய் தம்பி என்னப்பா, சாரி சார், என்ன சார் நீங்கள் நல்ல ஒரு போலீஸு, நியூஸ்லலாம் நிறையா பார்த்துருக்கோம், நான் அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி தப்பாக நடந்துக்கிறீங்க? சார் பாருங்கள், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதீங்க. பாருங்கள் கையை, கொஞ்சம் அந்த ஜேம்ஸ் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு வரும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் சரி, தெரிஞ்ச பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சார் தெரிஞ்ச பொண்ணா ஏன் சார் இப்படி பேசுகிறா? இல்லை அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ பேசாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க வந்துட்டு அந்த கையில் இருக்க அடிப்பட்டது கூட அவர் வழி தரல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு போனது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ உங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னு அவர் சொல்லி அவரை பற்றி நல்லவர் தான் அப்படின்னு சொல்லலான்னு பார்ப்பாரு. பட் நீங்கள் பேசிட்டு போன விதம் அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் வாயிலேருந்தே பொம்பளை பிடிக்கி கேடு கட்டுவேன் ஒரு அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு போயிருப்பீங்க. லிட்டரலாக உங்கள் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை மட்டும்தான் வரல. ஸோ அதனால் அவர் ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லிட்டரலாக உங்களுக்கும் தான் ஹர்ட் ஆகிருக்கும். பட் நீங்கள் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, என்ன எதுவும் விசாரிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் கடந்து அப்படியே தலைப்பாடு அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங்கு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ டிவியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸில் வந்துட்டு டயாங் வந்துட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றிட்டு அங்கே ஃபைட் பண்ணிவிட்டு அந்த கை கிழிச்சிட்டு அந்த கைக்கு அந்த லைட்டாக அந்த கை அறுத்துருக்க மாதிரி இருக்கும். அந்த பிளட்டோடய ஓடி வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் உங்களோட ஷால் அவர் எடுத்திருப்பார். அது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கடந்து அப்படியே அடிச்சுக்குது. ஸோ அப்புறமா நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. கிம் டயாங் வந்துட்டு எப்படிப்பட்ட போலீஸ், எப்படிப்பட்ட கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பற்றி நல்லதாக வருது எல்லாமே. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது முக்கியமாக கேர்ள்ஸுக்குலாம் அவ்வளோ ரெஸ்பெக்டான பர்சன் அவர். என்னனாலும் உடனே பண்ணிடுவார். மித்த போலீஸ் மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லஞ்சம் வாங்கினாலே அவர் ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணுவார். அண்ட் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஜிமின் வந்து டயாங்கோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேடா, வாங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரி இதெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் இதெல்லாம் அவர் பண்ண ஹெல்ப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ ஒரு நல்ல மனுஷன் நம்ம இதை எப்படி ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நீங்கள் கிளம்பி அந்த போலீஸ் அந்த இடத்துக்கிட்ட போகிறீங்க. என்ன யாரையுமே காணும், இங்கே தானே எப்போதுமே இருப்பாங்க. சார் சொல்லுமா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? சார் அதெல்லாம் இல்லை, டயாங் இங்கே தானே
ஆமாம்மா, அவர் இங்கே தான் டியூட்டி. ஆனால் அவர் வந்து வரலம்மா. சரி, எதுவும் ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிருக்காரா? அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் சரிலாம் பண்ணிட்டோம்மா. ஆனால் கூப்பிட்டதுக்கு நீ வரலன்னாரு. தெரிலம்மா நான். சார் கால் பண்ணி கொஞ்சம் இல்லைம்மா, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நீங்கள் போங்க, அவர் வரும்போது வரட்டும், அப்புறம் வேணால் பேசிக்கோங்க. ஆமாம், நீங்கள் தானே அந்த துப்பட்டா பிடிச்சி இழுத்தான்னு சொல்லி. சார் சாரி சார், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குதேன் சார். இல்லைம்மா விடுங்க, அவர் வந்தோடனே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்கிற அவர் வந்து அமுச்சு விட்டுறாரு. ஸோ நீங்கள் இதே மாதிரி திடீர்னு வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பைத்தியமாக பிடிக்குது, சரியாக சாப்பிட மாட்டீங்க, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசிக்காகவே ஒரு மாதிரி சென்சிட்டிவ் டைப். உங்களால் யாராவது ஒருத்தவங்க ஹர்ட் ஆனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேங் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. அண்ட் அதே சமயம் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை. அது அவரோட பப்பி ஃபேஸு, அது போய் அந்த கேரக்டர் போய் நம்ம இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ 1 வீக்காக வந்துட்டுருக்கீங்க, அவர் ஆளே காணோம். நீங்கள் ஒரு டைம் வந்து நின்றுட்டு பார்க்குறீங்க. சார் ப்ளீஸ் சார், எனக்காக வாங்கலை. உங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுன்னு கூட எனக்கு தெரியல. உங்ககிட்ட எனக்கு மன்னிப்பு கேட்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு டைம் உங்ககிட்ட கேட்டிருக்கணும். அன்றைக்கி நீங்கள் கையை தூக்கி பின்னாடி வச்சுட்டீங்க. எனக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு கூட சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது. எனக்கு அழுகையாக வருது சார், இங்கே பாருங்களேன், அழுகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ பின்னாடி இந்த ஒரு பர்சன், ஐய் நான் என்னன்ட்டுங்களா, மழை பெய்கிற மாதிரி இருக்குல்ல, வீட்டுக்கு போ. சார் சார் நீங்களா? அண்ணா என்னாச்சு? சார் இல்லை சார், நான் அன்னைக்கு நீ இப்படி பேசிட்ட அதானே? சரிங்க பாரு, ஒன்று சொல்கிறேன். சார் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது. இல்லை இரு, நான் சொல்கிறேன். இனிமேட்டு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இனிமேல் நீ பார்த்துக்கோ, உன் லைஃப் நீ பார்த்துக்கோ, சரியா? மன்னிச்சிடு. உன்னை நான் 1 இயர் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீ நினைக்கிற மாதிரி நான் பொம்பளை பொறிக்கையோ இல்லை இது மாதிரி 10 பொண்ணுகிட்ட பேசிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் நான் கிடையாது. நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான். அது போக எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவ்வளோதான். உன்னை லவ் பண்ணி உன்னை நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, உன்னை எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதனால் நீ பார்த்துக்கோ, சரியா, உன் லைஃப்பை. சார் எனக்கு பேச வர மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. இல்லை வேணாம், எனக்கு நீ கஷ்டம்லாம் பட வேணாம். நீ போயிட்டு உன் லைஃப் நீ பாரு, சரியா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படி போகிறாரு. அப்படி போய்கிட்டே அப்படியே அவருக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே போகிறாரு. டக்குன்னு நீங்கள், யோ ஏய் போலீஸு ஒன்றுதாயா? யார் என்ன கூப்பிட்றது அப்படி? நானா? ஓய் நான் தான் கூப்பிட்றேன். ஓ நான் மரியாதை விட்டு போச்சு. உனக்குலாம் என்னையா மரியாதை? ஏய் நாமா, மரியாதை கொடுமா. அதில் கொடுக்க முடியாது. என்ன உடனே அப்படியே பெரிய இவன் மாதிரி போகிற? எவன் மாதிரி? அது சார் இல்லை நீ அப்படியே கூப்பிடு, எனக்கு பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்குது, கூப்பிடு. ஐயோ என்ன அப்படி ஒசுக்குன்னு விட்டுட்டு போகிற? நான் மன்னிச்சிரியா, இந்த 1 வீக் நீ இல்லாத போதையா தெரியுதோ அருமை. நான் உன்னை லவ் பண்ணுற போலையா? ஓ மேடம், இந்த 1 வருஷம் வராத லவ் இந்த 1 வீக்கில் வந்துச்சா? ஐயோ உன்னை முன்னாடி நான் லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன வேணாம் சேடி பாட்டி விடு. என்னது பொண்டாட்டியா? ஆமாடி பொண்டாட்டின்னு சொல்லாமல் சரி என்ன அனுச்சிக்கோ. என்னம்மா? இல்லை நான் அனுச்சிக்கோன்னு சொன்னேன். ஓ யூ மீன் கட்டி பிடிச்ச ஃபை? ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும், ஐ மீன் நீங்கள் 2 பேரும் இப்போ கமிட் ஆகிட்டீங்க. ஸோ இதோட ஒரு 3 to 4 months ஆகுது. ஸோ உடனே நீங்கள் காலேஜ்லேருந்து தாங்க ஃபோன் அடிக்கிறீங்க. எடுத்து தான் தொலைங்க. ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு பேசட்டுக்கு நான் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவனை கூட லவ் பண்ணிட்டு போயிடலாம். அவன் கூட எனக்கு டைம் கொடுப்பான். இவன் எப்போ பார்த்தாலும் கேஸ் அது இதுன்னு போய் உட்காந்துக்கிறான் லூசு பையன். ஹலோ, நான் அட்டன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. ஐயோ அட்டன் பண்ணிட்டியா தாயாங்க? ஐயா என்னடி வயசு இது? அப்புறம் என்ன
எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற. பொண்டாட்டி மாமா ஒரு ஹீரோ. ஆ ஐயோ கொசு கடிக்குதே. ஆல் அவுட் வாங்கி மாட்டு. சரி விட தாங்க. உன்கிட்ட இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா? பொண்டாட்டி கேசரி நிறையா கொஞ்சம் பார்க்கணும். ப்ளீஸ் தாதாயாங் ப்ளீஸ். சரி ஈவினிங் போகலாமா? போகலாமே, இப்போ கூட போகலாமே. அது இருக்கட்டும், குளிச்சியா நீ? இல்லை குளிச்சியா? அது அது இன்னைக்கு மட்டும் குளிக்கல. நிஜமா குளிக்கலையா? இன்னைக்கு மட்டும் தான் குளிக்கலையா? சரி நேற்று குளிக்கல, நேற்று மட்டும் தான் குளிக்கலையா? ஐயோ தாயாங் விடு தாயாங். முதல்ல குளிடி. ஏன் போ குளிக்கலன்னா என்னென்னா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவியா? ஐயோ காலையில் ஆரம்பிக்காதிரி பண்ணட்டி, காலையில் ஆரம்பிக்குதா? சரி ஓகே, நான் ஈவினிங் போல் வரேன் சரியா? இரு ஒரு நிமிஷம், ஒரு கேஸ் வருது, அப்படியே வை, நான் கூப்பிட்றேன். சரி ஓகே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிடுறீங்க. ஸோ இங்கே ஜிமின் வந்திருக்காரு. மச்சான் என்னடா பண்ணுற? வடை சுட்டுட்ருக்கேன்டா. எது வடை சுடுறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? கேஸ் பார்த்துட்ருக்கேன்டா. சரி மச்சான் நீ நடத்து, கேஸ் பார்க்குறேன்னு நல்லா. ஏய் ஆயமுறா கோழி குஞ்சு. ஏடா புசுன்னு கோழி குஞ்சுன்ற என்ன? சும்மா சொன்னேன்டா. இருக்கட்டும். டேய் மச்சான். சொல்கிறேன் மச்சான். இல்லை ஒரு கேஸ் வந்திருக்குது, பேர் கூட ஜியான் ஜங்குக்கான். அவர் வெளியே நிற்கிறாரு பாரேன். எது ஜியான் ஜங்குக்கா? ஆறா மச்சான்? அதான் மச்சான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் உன்னோட டிபார்ட்மெண்ட்டு இருக்கிறவங்க அவனுமே கூப்பிடல, என்னன்னு தெரில. சரி இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு வெளியே நிற்கிற ஜங்குக்கை பார்த்து, ஸோ ஜங்குக்கு தான்டா, ஜங்குக்கை பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்றாரு. சார் வாங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? என்ன கம்ப்ளைண்ட்டு? யார் இது? 2 பிள்ளைங்க. சார் என் தங்கச்சிங்க தான். ஓ சரி சார், எது சின்ன பிள்ளைங்களாம் என் கூப்பிட்டு வரீங்க? சரி இல்லை சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். சரி கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க, ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சார் பாருங்க, நான் வந்து ஜேம்ஸ்னு ஒரு ஆள்கிட்ட நான் கடன் வாங்கினேன் சார். ஜேம்ஸ் 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 அவன் தானே அது? சார் என் வாங்க ஒரு நிமிஷம். எதுக்கு இவர் அவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறாரு? ஒரு டைம் என்ன கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்தா என்ன? சார் அது இல்லை சார், உங்கள் நல்லது தான். என்ன நல்லது தான்? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பொட்டமாக இருக்குதா? கம்ப்ளைண்ட்னா அதை வரதான் செய்யும், நான் எடுக்கணும். சார் இல்லை சார், இப்போ தான் ஜேம்ஸால் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அதான் திருப்பி எதுக்குன்னு. நான் போலீஸியா? நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எதுக்குனுங்க நீங்கள்? சார் ஒரு இல்லை விடுங்க சார். உங்கள் பேர்? ஜியான் ஜங்குக் சார். ஜியான் ஜங்குக் சொல்லுங்கள். இல்லை சார், நான் அவர்கிட்ட பணம் வாங்கினேன் சார் கடனுக்கு. ஆனால் ஒரு டைம் கொடுத்தா சார், ஒரு 12 மாதம். ஆனால் இப்போ 2 மாதம் தான் சார் ஆகுது. ஒழுங்கா அந்த பணத்தை கட்டுறியா இல்லை ஒரு 2 தங்கச்சிங்களையும் கூப்பிட்டு போட்டான்னு கேட்குறா சார். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். நாங்கள் அவ்வளோ ஒன்றும் வசதிலாம் இல்லை, நாங்கள் கம்மி தான். ஒரு கடை தான் சார் வச்சுருக்குறோம், மளிகை கடை மாதிரி. அவன் இப்படி படப்படுத்திட்டு இருக்கான் சார் எங்களை. இப்போ தான் சார் எங்கள் அம்மா கூட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் எனக்கு என்ன பண்ணனே தெரில சார். இப்படி வர்ற கோத்துக்கு அவனை கொன்று போட்டுடலாமான் இருக்கு. ஆனால் கேஸு போலீஸு சட்டம் அது இதுன்றனால தான் சார் அமைதியாக இருக்கிறேன். முடியல சார். சார் இங்கே பாருங்கள், ரொம்ப பனியாக வரீங்க, அமைதியாக இருங்க கொஞ்சம். ஜிமினா சொல்கிறேன் மச்சான், இவருக்கு தண்ணி கொடுத்து உட்காரவை. சார் வாங்க. சரி அவங்க 2 பேர் பேர் என்ன? சார் என்னோட பேர் அம்மு. ஓ அம்மு. அவனோட பேருமா? சார் என்னோட பேர் ஆசிப்பா. ஓ நல்லா இருக்கு பேர். 2 பேரும் என்ன படிக்க போகிறீங்க? எப்படி சொல்கிறேன்னா, என்ன வேலைக்கு போகணுன்னு ஆசை 2 பேர்த்துக்கும்? சார் எனக்கு டாக்டரா ஒன்றும் சார். உனக்குமா? எனக்கு எங்கள் குடும்பம் நல்லா இருந்தாலே போதும் சார். சரி விடுங்க அம்மு ஆசிப்பா, விடுங்க, ஒன்றும் இல்லை சரியா? ஃபீல் பண்ண போய் உட்காருங்க, எதனாலும் பார்த்துக்கலாம். உங்கள் அண்ணனை பேனிக்காக வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து அந்த கேஸ் எடுத்துடுறாரு. ஸோ எடுத்துகிட்டு ஜங்கு கிளம்புறாரு. சார்
ரொம்ப நன்றி சார். ஏன் நல்லா இருப்பீங்க. எனக்கு எப்படியாவது இதை மட்டும் பண்ணி கொடுத்துங்க சார். நான் பணத்தை கூட ரெடி பண்ணிடுறேன். ஆனால் மூஞ்சில் எரிஞ்சிடா. ஆனால் தங்கச்சியை வச்சுட்டு என்னால் முடியல சார். எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசில் அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா முதல்ல சூசைட் பண்ணிட்டாங்க சார். எனக்கு ரொம்ப கோவமாக வருது சார். முடியல. 2 தங்கச்சிங்களுக்காக தான் சார் எல்லாத்தையும் அட்டைக்கு வச்சுட்டு இருக்கேன். இது நான் மட்டும் நான் நேரம் ஏதாவது ஒன்று பட்டு செத்து போயிருப்பேன் சார். சரி சார், விடுங்க. ஒன்றும் இல்லை, அழுவாதீங்க, பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாக போய்டும். தங்கச்சிங்களை பார்த்து வச்சுக்கோங்க. அம்மாவாசிப்பா நல்லா பண்ணிடும். எதுனாலும் நான் இருக்கேன், சரியா? எதனாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, ஓகே? ஓகே சார். சரி, ஓகே சார், கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து அமுச்சு விட்டுறாரு. அண்ட் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹலோ ஐன், சொல்ல பண்ணாட்டி. தாயம் எப்போ தாண்டா வருவ? ஓ, அதுவும் இல்லை, ஈவினிங் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு தாயம். சரி பண்ணாட்டி சிங்காதிரி. வரேன் வந்துடுறேன். எங்கே மீட் பண்ணுற பிளேஸு? மேடம், நீங்கள் தான் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்களே, சொல்லுங்கள். ஓகே, பீச் போடலாமா? ஓய்டி பண்ணாட்டி வரலாம், ஓகே? சரி பண்ணாட்டி, ஐயரேன். பண்ணாட்டி, லவ் யூ. வேணாம் போடா. வேணாம். ஐயோ, சரி, லவ் யூ டூ. சரி, போகிறோம். சரி பண்ணாட்டி, போயிட்டு வா. போயிட்டா. ஸோ அக்கறம் ஏதாவது ஒன்று பேசி அப்படியே எனக்கு கவுத்துரு. ஆமாடி பண்ணாட்டி, வேர்ல்டு டான்ஸர் மேன்லாம் சும்மாவா? ஐயோ உன் புராணத்தனம் கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கட் பண்ணிவிட்டு வச்சிடுறீங்க. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. தயாங்க அப்படியே அவரோட பைக்கில் வராரு. யூனிஃபார்ம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டாரு. ஒரு கலரில் தான் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு காலேஜ்லேருந்து. பிக்கப் பண்ணிவிட்டு ஐடி பண்ணாட்டி, மணிண்ணா மணி 5 ஐடி பண்ணாட்டி, வா பீச்சு போகலாம். பீச்சுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்னடி பண்ணாட்டி, என்ன விஷயம்? அது இன்னைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பொண்ணு கேட்டுரு. ஏய் நாடி, காலேஜுன்னு முடியல, செகண்ட் இயர் தான் படிக்கிற, அதுக்குள்ளே பொண்ணு கேட்குறமோனியா? ப்ளீஸ் தாயாங், போலீஸ் ஆஃபீஸர், ப்ளீஸ் ஆஃபீஸர், எனக்காக வீட்டில் வந்து கேட்டுருங்கப்பா ஆஃபீஸர், என்னால் படிக்க முடியல. ஏய் கொண்டு ஒன்று ஒழுங்காக படிக்கிற வழியா பாரு. பச்சை முச்சிட்டு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படியே சார் ஓட்ட போகிறீங்க எங்கள் வீட்டில் பேசாமல், அதானே? ஏய் அப்படிலாம் ரெடி பண்ணாட்டி, எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ பேசணும். ஏய் ப்ரிப்பேர் பண்ணடி. என்ன உனக்கு என்ன எப்படி தெரி மூவியில் வர விஜய் நினைப்பா? சரி பண்ணாட்டி, இப்போ நான் என்ன பேசுகிறது? எம்எல்ஏ இவ்வளோ லவ் வச்சிருக்குன்னு சொல்லு. இஞ்சி போய் இஞ்சா சொல்லலாமா? கண்ணு மூக்கு வைனு தாயம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இம்மெல்லாம் வச்சிருக்கலாம்னா நீ எப்படி பார்த்துப்ப, அந்த மாதிரி சொல்லு. சரி பண்ணாட்டி, வா பார்த்துக்கலாம். நீயே ஒரு மாங்காய் கொட்டை மாதிரி தான் இருக்க. அப்போ ஒரு தேங்காய் தாயம், அது அப்போ தாயம். சரி பண்ணி கோப்படாத. வரேன், இப்போ போகலாமா? போகலாம், போய் பேசு. ஆனால் என்ன மாட்டினா 2 பேரும் மாட்டணும். கவுண்டராக கைலாசம் 2 பேருமே போயிடலாம். என்ன சொல்கிறேன்? அப்படி சப்போஸ் அவங்க ஒத்துக்கலாம் ஓடி போயிடலாம். ஏய் ஓடிலாம் போனோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்க, நானே உனக்கு கொண்டுருவேண்டி. சரி அப்படியே ரொம்ப நல்லவன் தான், வந்து பேசு. சரி ஓகே பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடாரு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க. அவங்க அம்மா, என்னடி வந்துட்டியா, காலேஜ் முடிஞ்சிச்சா? சரி போ, மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு உட்காந்து. ஓயன், இது யார்? அம்மா, இவர் தாம்மா, கிம் தாயாங், கமிஷனர் போலீஸ். சரி, இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு? அம்மா, நீங்கள் கூட சொல்லுவீங்களே, ஒருத்தர் கமிஷன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, அவர் தாம்மா இவர். ஐயோ அவரா? சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க ஆண்டி. நியூஸ்லாம் நிறைய பார்ப்பேன், நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாருமே எல்லாம் சொல்லுவாங்க நியூஸில். ஆமாண்டி, ரொம்ப நல்ல மனுஷன்தான். சரி ஆண்டி, நான் அப்படியே உட்காரலாமா? என்னப்பா தம்பி? இல்லை உட்காரலாமா? உட்காருப்பா. நான் போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏய் எங்கடி வைப்பேன்? இருத்தா, அங்கிட்ட நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு, கூப்பிட்டு வரேன். அப்பா என்னம்மா வந்துட்டியா? அது யாரும்மா? அப்பா உங்களுக்கு பிடிக்கல, ஒரு கமிஷனர், அவர் தான்ப்பா. எது கிம்டாயாங்கா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து உட்காராரு. அப்போ தாயாங்க உங்ககிட்ட, ஏய் அப்பா வேலைக்கெல்லாம் போக மாட்டானா? தாயாங் ப்ளீஸ் தாயாங், மரியாதையாக பேசு, அழுதுருவேன். சரி பண்ணாட்டி, உங்கள் அப்பா வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? இன்னைக்கு லீவு தாயாங், அதான் கூப்பிட்டேன் உன்னையும்.
சரி அழுவாத. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி தான் நியூஸ்லேருந்து எல்லாம். ஆமாம் அங்கிள், எல்லாமே நம்ம தான். எனக்கு உன்னோட அந்த அந்த மைண்ட் செட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு என் பொஞ்சாதிக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும். என் பிள்ளையெல்லாம் பாரு, உன்னை தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு வளர்த்துட்ருக்கேன். யாரு என்ன இன்ஸ்பிரேஷனா? நான் இவ்வளோ கேவலமாலாம் இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்களுக்கு கேவலமான ஒரு லுக் விடுறாரு. அப்படி நீங்கள் அப்படின்னு இருக்கிறீங்க. ஒன்று சி கேவலமாக இருக்குடி. ஒன்றும் விட இல்லை. நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தயாங். சரி அங்கிள் அங்கிள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா தம்பி, நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஐயோ கடவுளே, இதாங்க பார்த்துணும். அங்கிள் என்னென்னா, உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். கடந்த ஒரு வருஷமாக லவ் பண்ணிருக்கிறோம். என்னை பற்றி உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்னை பற்றி சொல்கிறேன். நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன். எனக்கு இந்த உங்களுக்கு நான் எதை சொல்கிறேன்னு தெரியும். அது மாதிரி பொண்ணுங்க சகவாசம்லாம் எனக்கு அவ்வளோ கிடையாது அங்கிள். உங்கள் பொண்ணு மட்டும்தான் எனக்கு வாழ்ந்தாலும் செத்தாலும் எல்லாம் டைலாக் மாதிரி தான் இருக்கும் அடிக்கிறது. ஆனால் உண்மையிலே உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அங்கிள். நான் ஏன் இதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, லவ் பண்ணுறது வேணால் பர்மிஷன் இல்லாமல் பண்ணிடலாம். ஆனால் கல்யாணம்லாம் எல்லாத்தோட பர்மிஷனும் வேணும் அங்கிள். அதனால தான் சொல்கிறேன், எனக்காக கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் உங்கள் பொண்ணு மேலே ரொம்ப லவ்வாக இருக்கேன் அங்கிள். உங்கள் பொண்ணு சின்ன பிள்ளை, சென்சிட்டிவ், எல்லாமே தெரியும். நான் நல்லா பார்த்துக்கிறேன் அங்கிள். உங்கள் பொண்ணு என்னைய செருப்பால் அடித்தாலும் நான் போக மாட்டேன். அந்தளவுக்கு கூட இருப்பேன். சரி அங்கிள், அது மாதிரி ரொம்ப தைரியமானவன். நீங்கள் யோசிக்காதீங்க. என்னடா போலீஸ்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. எப்போதுமே நான் இருப்பேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் அங்கிள், கொஞ்சம் சொன்னுங்கண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, தயங்க வந்து யார்கிட்டையுமே ப்ளீஸ் இந்த சாரி இதெல்லாம் அவ்வளோக்கும் வந்துடாது. பட் உங்களுக்காக மனுஷன் ப்ளீஸ் சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தோன்னே கண்ணே கலங்கிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே உங்கள் அப்பாவோட அந்த சம்மதத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயங்க அப்படியே கண்ணே பார்த்துட்ருக்காரு உங்கள் அப்பா கண்ணை. தம்பி, இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் கட்டிலாம் வைக்க மாட்டோம்ப்பா. என் பொண்ணை மன்னிச்சிட்டு, உனக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கும், நல்ல மனசுக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிடுறாரு. பொசுக்குன்னு தயங்க ஒரு மாதிரி ஆகிடுது. உங்களுக்குலாம் அழுகையே வந்துடுற மாதிரி ஆகிடுது. சார் இவ்வளோ சொன்னனே சார், கொஞ்சம் யோசிக்கலாமே. இல்லைப்பா தம்பி, எனக்கு போலீஸ்க்கும் எங்களுக்கும் அந்த அவனோட நல்ல மனசு எல்லாம் ஓகே தான். ஆனால் பொண்ணு வாழ்க்கைன்னு வரும்போதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னேனே. கொஞ்சத்துக்கு அந்த இடமே சைலண்ட்டாக இருக்குது. டக்குன்னு உங்கள் அப்பானா, தம்பி அது சும்மா சொன்னேன், இனி ஏப்ரல் ஒன்று தெரியாதா அப்படின்னு ஒன்று தவங்க பொருளுது வெறியும் பல்ல கடிச்சிக்கிட்டு. அங்கிள் அப்படியே அங்கிள், சரி சொல்லுங்க. ஏய் தம்பி, உன்னை எப்படிவா அப்படியாமல் இருக்கு உனக்கு? கண்டிப்பாக தாராளமாக கட்டிக்கிறேன் என் பிள்ளைய. எப்போ கட்டிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. அது இல்லாமல் அதான் சொன்னேனே, என் பிள்ளைய உன்னையே இன்ஸ்பிரேஷனாக வச்சு வளர்க்குறேன்றேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்னப்பா வேணாம் சும்மா சொல்ல போகிறேன். நானும் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் லூஸ் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. யாரு நான் லூஸா? ஏய் ஒன்றை விழுக்கணுண்டி அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ போய் அப்பா இப்போ லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காருன்னு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டக்குன்னு அப்பா ஏதாவது கொஞ்சம் உருப்படியாக சொல்லிவிடுப்பா. சரிம்மா சரி கண்டிப்பாக கல்யாணம் வச்சிடலாம். ஒரு 2 மாதத்தில் வச்சிடலாமா கல்யாணத்தை? ஓகேப்பா வச்சிடலாம். தயாங் எனக்கும் ஓகே தானே? எனக்குலாம் ஓகே தான் அங்கிள், பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 2 மாதத்தில் பண்ணிக்கலாம். சரி ஓகே அங்கிள், ரொம்ப நன்றி. அங்கிள் மாமான்னு சொல்டா. சொல்லுப்பா மருமனே சொல்லு. மாமா போய்ட்டு வரேன். மாமா அத்தை போய்ட்டு வரீங்க அத்தை. பாய். சரிப்பா தம்பி போயிட்டு வா. சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வழி அனுப்பி நிற்கிறாங்க. டக்குன்னு தாங்க உங்களை பார்த்துட்டு ஒரு கண்ணடிச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா நான் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிம்மா போய் சீக்கிரம் போயிட்டு வா சரியா? தயாங் இறி போனாட்டி இங்கே தான் ரோடு கத்தாத தயாங். அப்போ நமக்கு ஓகே சொல்லிட்டாரு தயாங். ஆமாடி மாட்டி ஓகே சொல்லிட்டாரு தான் ஜாலியில். ஆமாம் தயாங் ரொம்ப ஜாலியாக இருக்குது. சரி மாட்டி அப்புறம் என்ன புது பொண்ணு 2 மாதத்தில்? ஆமாம் தயாங் ஜாலி தயாங். சரி பாண்டி அப்படின்னு சந்தோஷத்தோடையே செமஸ்டர்லாம் நல்லா எழுதிடு. சரி உடனே அதை ஞாபகப்படுத்துவியா? ஏய் பாரு, கல்யாணம் பண்ணாலும் நீ செமஸ்டர் எழுதணும், டிகிரி வாங்கணும் சொல்லிட்டேன்.
நான் அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டியாச்சே, நான் போய் சொல்லிட்டு நீங்களே அப்படியே நான் முடிச்சிட்டேன்ற மாதிரி கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிடுவேன். சொல்லுவேன், நானே உன் மேலே கேஸ் போட வேண்டியே. சரி விட்டு தோலா போகிறேன். சரி பொண்டாட்டி சரிங்க போ. பாரு சினுங்கும் போது என்னை மாதிரிலாம் வருது உனக்கு வாய்ஸு, ஆம்பளை தொண்டை. தாயம் என்ன ஆம்பளை தொண்டைங்கிற? ஆமாடி பொண்டாட்டி, நீலாம் தூங்கி எஞ்சி பேசும்போது அப்படியே அர்ஜுன்தாஸ் மாதிரி இருக்கும். சரி கலாய்க்க நான் போகிறேன், போ பாய். பாய்டி பாண்டி, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. ஸோ தயாங் ஸ்ட்ரைட்டாக ஜேம்ஸை பார்க்க தான் போகிறாரு. ஏய் இரியாடா, ஏய் ஒன்னத்தான் இரியா இல்லையா? காலி பில்டிங்குள்ளே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? தயாங் பாரு, மரியாதை ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குது. ஏய் உன்னெல்லாம் என்னடா மரியாதை? உன்னால் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க தெரியுமா தினம்? உடனே அவன்டா கடன் கொடுக்க சொன்னதோதா அப்படியே பெரிய புடி. நீனு கடன் கொடுத்துட்டு 2 மாதத்தில் ஒன்று காசை வாங்கிக்குவேன், அதெல்லாம் பொண்ணு தூக்கிட்டு போகிறேன். நீ என்னடா எங்களெல்லாம் பார்த்தா சொம்ப மாதிரி இருக்கா? போலீஸ்காரனை பார்த்தா சொம்ப மாதிரி இருக்கா உனக்கு? தயாங் உன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, ஒழுங்கா கிளம்பு. ஆல்ரெடி எனக்கு நிறைய குறைச்சல் கொடுத்துட்ருக்க. ஏய் என்னடா குறைச்சி கொடுத்துட்ருக்க? மொத்தத்தை இப்போ சச்சுடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு கால் பண்ணி அத்தனை போலீஸை வர சொல்லி இப்போ அவன் கூட இருக்கிற ஆளுங்க அண்ட் அவனை எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி போட்டுட்டு அங்கே திருப்பி ட்ரக்ஸு அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாங்க இப்போ நான் திருப்பி கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு பாரு, என்ன நினச்சாலும் ஒரு ஹேரும் பிடுங்க முடியாது. இங்கே நான் இருக்கிறேன், கிம் தாங்க இருக்கிறேன், என்னை மீறி உன்னால் என்னடா பண்ண முடியும்? எனக்கு புரியல தயாங். என் வழியில் நீ ரொம்ப குறுக்க வந்துட்ட, இதுக்காக நீ கண்டிப்பாக யோசிப்ப. நானா யோசிப்பேன்? என்ன யோசிப்பேன்னு வாடா அங்கே நான் ஒரு ஆளு சி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டு உள்ளே பிடிச்சி போட்டுடுறாரு. ஸோ கண்டினியூஸாக சங்குக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டே தான் இருக்கார். தாங்க ரொம்ப பிஸியாக இருக்கார், ஆனால் அதே சமயம் விடவும் இல்லை, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ ஒன் டே 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்த நாள் கல்யாணம். நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க. அப்பா நமக்கு நாளைக்கு கல்யாணம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. தாங்க அப்படி தான் சரி ஓகே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு அவர். ஸோ அப்போது ஒரு கால் வருது தயாங்க்கு. ஏய் பாட்டி ஒரு நிமிஷம் ஏதோ ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கு. அங்கிள் நீங்கள் தானே அங்கிள் இந்த போலீஸ் தயாங் தான் நீங்கள் தானே? அண்ணாம்மா யார் நீ? என்னாச்சு? ஏன் வர? என் நம்பர் எப்படி கிடச்சிது? அங்கிள் அந்த ஜேம்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல அங்கிள், அவர் என்னை பிடிச்சி வச்சிருக்காரு அங்கிள். எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொண்டு வரேன்னு பயமாக இருக்குது அங்கிள், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். ஏய் என்னம்மா சொல்கிற? என்னாச்சு? அட்ரஸ் என்ன சொல்லு. சார் இந்த மாதிரி இந்த பில்டிங் தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு அந்த குழந்தை கட் பண்ணிடுச்சு ஃபோனை. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. என்ன தயாங்காச்சு? என்ன ஒரு மாதிரி படப்படனா வர சொல்லு என்னாச்சு? ஏய் ரெடி பண்ணாட்டி ஏதோ ஒரு பிள்ளை யாரை பிடிச்சி வச்சிருக்காங்க, இந்த ஜேம்ஸ் என்றவன் தான் பிடிச்சி வச்சிருக்கான், அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் என்ன தயாங் அவனா நல்லா இருப்பானா? நாசமாக தான் தயாங் போவான். இல்லை நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத, நீ போயிட்டு உன்னோட இதெல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் டக்குனு அந்த குழந்தை மட்டும் கூட்டு வந்துடுறேன். தயாங் எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, கேட்க மாட்டேது தயாங். ஏய் பாட்டி அதெல்லாம் பயப்படாத, யாரும் தெரியும்ல, தயாங்டி தயாங்கோட பொண்டாட்டி, நீயும் தைரியமாக தான் இருக்கணும். கண்ணத்தோட பாரு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, என்னாலும் அழுவக்கூடாது, அழுவாமல் இருக்கணும், ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சரியா? ஏன் முன்னாடி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனால் தயாங்க எனக்கு இன்னைக்கு இப்போ போகிறது யாரு நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி ஒரு பிள்ளை கால் பண்ணியிருக்கு, போய் தான் ஆகணும் சரியா? போ தயாங். மாமா வரமாப்பிள்ள பொண்ணை கூட்டிகிட்டு போங்க மாமா, அழுதுட்டுருக்கா. என்னம்மாச்சு ஏன் அழுவுற? இல்லைப்பா தாயாங் போகிறான்ப்பா எங்கேயோ. பாருமா மாப்பிள்ள ரொம்ப தைரியமானவர், அவரெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே உங்களை கூட்டிகிட்டு போயிடறாரு. உங்கள் அப்பாவே உங்களை கூட்டிகிட்டு போயிடறாரு. ஸோ இப்போ தயாங் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பில்டிங்க்கு போகிறாரு. போயிட்டா ரீச் ஆகிட்டாரு. ஸோ யாருமே இந்த ஒரு அவசரத்தில் யாருமே கூப்பிடாமல் வந்திருப்பாரு. ரீச் ஆகிட்டாரு. பார்த்தா அந்த காலி பில்டிங்குள்ளே அப்படியே போகிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஒரு மாதிரி இது என்னதம்மா எங்கே இந்த 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 கிருமா அவனை மட்டும் எங்கே தான் அந்த மாதிரிலாம் பில்டிங்லாம் கிடைக்குமோ தெரில, அம்மா ஒரு தாலியாக அறுத்துட்டு இருக்கிறான், சை கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டமாக போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை உட்காந்துருக்கா. டக்குன்னு தயாங்க போயிட்டு ஏய் என்னம்மா இங்கே பாரு பாப்பா இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, பாரு ஒன்றும் இல்லைல்லம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவன் கத்திட்டு ஒரே சொருவிடுறான் தயாங்க.
ஏய் ஆமாண்டா, அவன் முதுகு பின்னாடி குத்துறது. ஆ, ஏய் நீயாடா? நினைச்சேன்டா, முதுகு பின்னாடி குத்தும் போது நீ தான் நினச்சேன்டா. என்னடா பண்ணி வச்சிருக்கிற? அதான் சொன்னல தயாங், என்கிட்ட மோதாதுன்னு. ஏய் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி தாண்டா உள்ளே போட்டேன், நீ எப்படா வெளியே வந்த? அதுவா, உன் கூட இருக்கிற ஒருத்தன் என் ஆள் தான், அதான் வெளியே வந்துட்டேன். அடா யாரும் முதுகுலேயே குத்திட்டு இருக்கிறீங்க? ஆ தயாங் பாரு, இந்த பாப்பாவை நான் செட் பண்ணதான். சரி அதை விட்டு தள்ளு. ஒழுங்கா நீயே இன்னைக்கு செத்துரு, இல்லைன்னு வச்சுக்கேன். ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டனே, வயநாமில் பா சரியான கட்டையாக இருக்கா. ஏய் வேணாம் வேணாம், அதை பற்றி பேசாத. சரி 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 சரி. ஓ வருங்கால பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிற பாரு, வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுது தொட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். தயாங்கா கண்ணெல்லாம் கலங்கி, கண்ணெல்லாம் ரெட் கலரில் ஆகி வாயிலேருந்து ரத்தமாக கூட்டிகிட்ருக்கு. அந்த பின்னாடி சொருக்கிற கத்தி முன்னாடி வரைக்கும் வந்துருச்சு. தயாங்க அப்படியே அந்த குத்தின இடத்துல வைத்துக்கிட்டு கையை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏய் உனக்கு முதுகு பின்னாடி குத்தாதான் தெரியுமாடா? அப்பேலேருந்து இப்போ வரைக்கிறோம். ஆனால் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். ஏய் நீ இப்போ சாவ போகிறடா, நீ என்னடா என்ன விட்றது? பாரு தயாங், நான் உனக்கு ஒன்றுன்ற பேர் வரக்கூடாது. ஏன்னா நிறையா வேலை இருக்குது, ட்ரக்ஸ் அது இதுன்னு எடுக்கணும், நிறையா இருக்குது. ஒழுங்கா நீயே ஏதாவது பண்ணி செத்துரு, இல்லையா நான் உன்னை ஏதாவது உனக்கு அந்த சாகுற வழியை வேணால் உண்டு பண்ணுறேன். நீயே போய் செத்துட்டு அப்படியே தாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வரணும். இல்லைன்னு வச்சுக்காயேன், நாளைக்கு இப்போயே போய் ஒருத்தி லவ் பண்ணுறது, நாளைக்கு கூட கல்யாணம் ஆகுது, அவளை பிடிச்சிட்டு வந்து மோசமாக கொல்லுவேன், துட்டிக்க கொல்லுவேன். அதை நீ பார்க்கணும் சொல்லிட்டேன். ஒழுங்கா நீயே போய் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தாங்க வேறு வழி இல்லை. ஸோ அவராலேயும் சுத்தமாக முடியல. ஏய் ஆனால் உன்னை விடவே மாட்டேன்டா, அச்சு சொல்ல உன்னை விட மாட்டேன்டா. நீ அச்சே சொல்ல வேண்டாம், அடி அவளும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரியை செட் பண்ணி தாங்க அந்த இடத்துல நிற்க வச்சிடுறாங்க, படுக்க வச்சிடுறாங்க. ஏய் லாரியை போட்டு அவனை ஏற்றுங்கடா, ஒருத்த சாவட்டான். அவன் பா எவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டான், அவன் குணச்சலை கொடுத்து சா வச்சுட்டான். இனிமேல் அவனுக்கு எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, போட்டு தள்ளுறான் அவனை அப்படின்னு சொன்னேன். தயாங்க உங்களை நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. அந்த லாரி தாங்க மேலே ஏறிடுச்சு. ஸோ அங்கே எல்லாமே காலி பண்ணிட்டாங்க இடத்த. ஜேம்ஸும் போயிட்டான். கரெக்டாக இந்த நியூஸ் வந்து ஜிமினுக்கு தெரியுது. ஸோ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்படி கூட ஒரு 4-5 கான்ஸ்டபிளோடு சேர்த்துக்கிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ தயாங்கோட நிலமை இப்படி இருக்குன்னா, அப்படி ஃபேஸ் எல்லாம் செதஞ்சு போய், உடம்பெல்லாம் அப்படியே ரொம்ப செதஞ்சு போய் கிடக்கு. ஒரு ஜிமின் வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி தான் தூக்கிட்டு காருக்குள்ளே உட்காராரு. டேய் தேங்கா, எந்திரா, என்னடா பண்ணி வச்சிருக்கான் ஒன்று? ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்லடா, என்னைய கூப்பிட்டு வந்திருக்கலாம்லடா, ஏன்டா தனியாக போனேன்? நீ இல்லாமல் நான் என்னடா பண்ணுவேன்? எப்படி போட்டு வச்சிருக்கான் பாரு ஒன்று அவன். உன் மூச்செல்லாம் பாடுறா, செஞ்சு போய் கிடக்குடா, எனக்கு என்ன சொல்லுன்னு தெரிலடா. நான் சீக்கிரம் போனேன், ஹாஸ்பிட்டல் போனேன். அவன் எப்படி அது கிடைக்கணும்னா, எனக்கு உயிரோட இருக்கணும்னா, எனக்கு இவன் தானா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இவன் மட்டும்தானா இருக்கான். இவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக அழுதுட்டுருக்காரு. ஸோ கரெக்டாக ஹாஸ்பிட்டலும் போயாச்சு, கரெக்டாக தேங்க படுக்கவும் வச்சாச்சு. நான் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஆயிட்டு டிரைவர்கிட்டலாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. டக்குன்னு டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் பாருங்க டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர், இவனை பாருங்க டாக்டர், எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர், ஏன் உயிர் போனால் கூட பரவாயில்ல. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் செக் பண்ணுறாங்க. பார்த்தா தான் அங்கே உயிர் இருக்குது. சார் அவர் வந்து உயிரோட தான் இருக்கார், பட் அவரோட ஃபேஸ் உடம்புலாம் செஞ்சிருச்சு. ஸோ உயிரை நம்ம கொஞ்சமாக பிடிச்சி வச்சுட்டா கூட காப்பாற்றிடலாம் சார். இவனால் என்ன பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர், நீங்கள் போயிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஃபஸ்ட் எய்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே டாக்டர், போயிட்டு வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் டாக்டர் அப்புறம் ஒரு பொண்ணு டாக்டர் நின்று தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உயிர் இருக்குன்னு சொல்லுவோம் தான் இப்போ நிம்மதியாக இருக்குது. ஸோ அங்கிட்டிருந்து பார்த்தா அங்கே ஜேகேவோட பாடி போயிட்டுருக்கு.
இப்படி ஜிமின் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரு. ஜேகே மாதிரி இருந்துச்சு. பட் அவரோட ஒரு ஒரு மனப்பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ டயாங் இப்போது ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து கொஞ்சமாக அவரால் பேச முடியுது. அவர் அப்படியே டயாங்கோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு ஜிமின். அப்படியே கண்ணுலேருந்து தனியாக ஊற்றுது. ஏய் ஜிமினா கேக்குதா? ஜிமினா டேய் டேய் தயங்கா டேய் இருக்காடா டேய் முடியுதாடா பேச முடியுதாடா ஏய் பேனிக் ஆகாத மீதியாரு என்ன எப்படா இருக்கேன்? டேய் தயங்கா உன்னை என்னம்மா பண்ணி வச்சிட்டான் பாடுறா வந்து ஜேம்ஸ் நல்லா வாயில் வருதுடா எனக்கு. இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். டேய் இந்த நிலமையில உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா. இன்னைக்கு நீ உயிரோட வந்துட்டே போதுடா தயங்க விடுறா தயங்க நான் பார்த்துக்கிறேன்டா. இல்லைடா அவனை நான் தான்டா ஏதாவது பண்ணணும். டேய் பொழைச்சி வாடா நீனு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஏதோ ஒரு சவுண்டாக இருக்குது. ஸோ அங்கே என்னன்னு போய் பார்த்தா அங்கே ஜேகேவும் அவங்க 2 தங்கச்சியும் 3 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. அண்ட் ஜங்கு கூட பாடி எப்படி கிடக்கு. ஜிமின் பார்த்துட்டு இப்படி பக்குன்னு ஆயிடுது அவருக்கு. டக்குன்னு அவர் வந்து தயங்கிட்ட சொல்கிறாரு. டேய் தயங்கா டேய் அன்னைக்கு ஒருத்தர் கேஸு ஃபைல் பண்ணணும் வந்தார்லடா. யாரு? டேய் அதான்டா ஜியான் ஜங்குக்னு. ஆமாம் அவருக்கு என்னாச்சு? டேய் அவரும் ஒரு 2 தங்கச்சியும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போலடா. ஏய் என்னடா சொல்கிறேன்? என்னடா அழுவ கூட முடியலடா. என்னடா சொல்கிறேன்? ஆமாம் தயங்கா 2-3 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போல. அவங்க பாடி இருக்குது. அப்புறம் விசாரிச்சுட்டு வரட்டுமாடா? பூடா போய் விசாரிச்சுட்டு வாடா. டாக்டர் நான் ஜிமின்னு தெரியும்னு நினைக்கிறேன். தாங்க வந்து தெரியும் சார் சொல்லுங்கள் சார். என்னாச்சு சார்? அவங்க 2 பேரும் அவங்க 3 பேரும் சூசைட் பண்ணிக்காங்க சார். தூக்கு மாட்டி தொங்கியிருக்காங்க. அதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் கிட்டே போனோம். ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன் சார். நீங்கள் இந்த கேஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் தயங்கா 3 பேரும் சூசைட் தானே பண்ணிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தூக்கு போட்டுக்கிட்டாங்களாடா? ஏடா சொல்கிறேன்? ஆமாண்டா அவங்க கூட பேசிக்கிட்டாங்க கேட்டேன். ஜேம்ஸ் பண்ண தொன்னனால தான் அவங்க அப்படி பண்ணிக்கிட்டாங்களாமாண்டா. என்னடா அந்த அம்மாவும் ஆசிப்பாவும் அவர் 2 தங்கச்சியும் அழகாக பேசினாங்கடா என்கிட்ட. டாக்டர் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு மாறுங்கடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அம்மு ஆசிப்பா பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அங்கிள் நாங்கள் டாக்டர் ஆகிட்டு அப்புறம் அக்காவுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவோம். அண்ணனை கூட கழட்டி விட்டுருவோம். எப்படி அங்கிள்? பாருங்கள் அப்பெல்லாம் கழட்டிலாம் விடக்கூடாது. முதல்ல அண்ணன் தான் உங்களுக்கு, அப்புறம் தான் நான். சரியா அங்கிள்? உங்ககிட்ட நான் ஒரு நாள் தான் பேசினேன். ஆனால் நல்லா அட்டாச் ஆகிட்டேன்ல? ஆமாம் நல்லா அட்டாச் ஆகிட்டீங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம். சரியா நான் இருக்கேன். உன்னை டாக்டர் ஆக்கி வச்சுட்டு அப்புறம் ஆசிப்பான்னு என்கிட்ட சொல்லலை. மேபி ரகசியமாக கூட இருக்கலாம். சொன்னதுக்கப்புறம் நான் தான் அவங்கள சொன்ன மாதிரி அந்த இதில் பார்க்கணும் நான். சரியா? கண்டிப்பாக பார்க்கலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தயாங் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தயாங் அவ்வளோ அழுக முடியாமல் அழுதுட்டு சட்டனாக ஒரு யோசனை வருது. ஸோ ஜிமினா கிட்ட சொல்கிறாரு. ஏய் ஜிமினா சொல்கிற மச்சான் சொல்லு என்னாச்சு? நான் என்ன கேட்டாலும் செய்வியா? செய்வேன் மச்சான், என்ன கேட்டாலும் செய்வேன் சொல்லு. எனக்கு ஜங்கு கூட உடம்பு என்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஜங்கு கூட பாஸ்போர்ட் விசா அது இதுன்னு எல்லாமே என்னோடதாக இருக்கணும். மாற்றித்தாடா எனக்கு. டேய் மச்சான் நான் சரிப்பட்டு இப்போ தானே சொன்னேன். எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுங்க, மொத்தமாக பண்ணிடுங்க. இனிமேல் நான் தயாங்க கிடையாது. ஜங்குக் தான் ஜங்குக் தான் கேம் தயாங்க கிடையாது. டேய் மச்சான் யோசிச்சு பண்ணுறாலாம் இல்லைடா, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஜங்குவோட உடம்புல ஜங்குக் மாதிரி இருந்து தான் அவனெலாம் இது பண்ணணும். அது டிபார்ட்மெண்ட்டில் நீ இருக்கல்ல, நீ பார்த்துக்கோ. எனக்கு ஒரு கெட்டவன் அழிக்கிறதுக்காக 1000 போய் சொல்ல தப்பே இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் பண்ணிடுடா. எனக்கு எல்லாமே இப்போ ஜங்குக் கூட தான் வேணும். குரல் கூட ஜங்குக் மாதிரி தான் இருக்கணும். ஏதாவது பண்ணு எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம், பரவாயில்ல. டேய் மச்சான் ஒயனு எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா. பரவாயில்ல ஜங்குகா இருந்தவ அவளை நான் பார்த்துக்கிறேன்டா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஏய் ஊசாடா நீனு, அவள் எப்படா ஒத்துப்பா? இப்போ என்ன உண்மையை சொல்ல போறியா? நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணியிருக்கேன்னு சொல்ல போறியா? ஏய் அதில் நான் பார்த்துக்கிறேன்டா, அது அப்புறம் பார்த்துக்கலாம்டா, பரவாயில்லடா. அவள் என்னை எப்படி அவங்களோட இருந்துட்டு போட்டோம், அவளை நான் ஏதாவது பண்ணி நான் அவங்க அப்பாவில் பேசிக்கிறேன்டா, பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போது அவ்வளோ இதில் அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் டேங் வந்துட்டு இப்போது ஜியான் ஜங்குக்காக மாறிட்டாரு. ஸோ இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணி படுத்திருக்காரு. எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ டாக்டர் வந்து முடியாதான் சொல்லியிருப்பாரு. பட் போக போக இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கு இப்போ யாருமே இல்லைல்ல. இருந்த தங்கச்சி, அம்மா, அப்பா அவர் எல்லாமே போயிட்டாரு. ஸோ அவர் போனதை வந்து டெத் சர்டிஃபிகேட் எடுக்க விடாமல் பண்ணி டயாங்க்கு ஒரு ஃபேக் டெத் சர்டிஃபிகேட் எடுத்து ஸோ அதை வந்து எல்லாருக்கும் வெளியில் சொல்லி இந்த மாதிரி டயாங் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்யூனரல் பண்ணும்போது கூட டயாங்கோட ஒரு ஃபேக் பாடியை வச்சு தான் ஜிமின் போயிட்டு இந்த மாதிரி இவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் அப்பா எல்லாம் அவ்வளோ அழுவாங்க. டயாங்கோட சைடு வீட்டு சைடும் அவ்வளோ அழுகுறாங்க. அண்ட் நிறைய பேர் டயாங்காக அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா டயாங் அவ்வளோ நல்லவர். ஸோ எல்லாருமே அப்படியே அழுகுறாங்க. நீங்கன்னா ஜிமின் கிட்ட தான் போய் நின்று அவ்வளோ அழுகுறீங்க. அண்ணா ஜிமின் அண்ணா ஏன் அப்படி? என்னண்ணா அப்படி? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்னண்ணா நான் உங்க கூட தானே நான் இருந்தேன். ஐயோ கடவுளே, இனிமே தேங்க இல்லாம நான் எப்படி நான் இருக்க முடியும் இந்த உலகத்துல? என்னால முடியலண்ணா. பேசாட்டுக்கு என்ன எங்கேயாவது எடுத்து கொண்டு போயிடலாம் அந்த கடவுள். நான் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா. இது ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை. ஏன்னா போய் சொல்றீங்க? எனக்கு என்னமோ அது தயாங் மாதிரியா ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இடிக்குது. என்னால் முடியலண்ணா. ஏன்னா அப்படி? தயாங் தானானா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தேங்கோட ஒரு செயின் ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதை கொடுத்தது தான். தேங்கோட வெளியே போகும்போது ஒரு டைம் இதை நீ எப்போதுமே கழட்டக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அந்த செயினை வந்து ஜிமின் வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு அதிலே நீங்கள் வந்து ஓகே இது தயாங் தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு அவ்வளோ அழுது மயக்கம் போட்டே விழுந்துடுறீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்டா. நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி கரஸில் போட்டுட்டீங்க காலேஜை. வீட்டிலேருந்து படிச்சுட்டு வெளியே என்றைக்காவது எக்ஸாம் சென்டர் போடும்போது போய் எழுதிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இதாகிட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்லேயும் எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பட் உங்களால் வெளியில் அதால் வரவே முடியல. தயாங் இருந்த ப்ளேஸையும் யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியல. பிகாஸ் இப்போ உங்கள் வீட்டில் வேறு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. வேறு ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்குன்னு பிள்ளை என்ன அப்படியே இருக்குதா, நம்ம அப்படியே வச்சுட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு பார்த்தா டயாங் இப்போது முழுசாக ஜங்குக் மாதிரி மாறிட்டார். இப்போது ஜங்குக்காக தான் இருக்கார். த கிரேட் ஜியான் ஜங்குக்காக இருக்கார் இப்போது. ஸோ அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. உட்காந்துட்டு ஜிமினை தான் கூப்பிட்றாரு முதல்ல. ஏய் ஜிமினா, ஏய் ஏய் மச்சான் ஏஞ்சி உட்கார முடியுதாடா உன்னால்? அதெல்லாம் முடியுது. ஏய் வாய்ஸை பாடுறா, அவனு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாடா அவர் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்டா ஜிமினா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குடா தயாங்கா. ஏய் தயாங் கிடையாது, கிம் தயாங் கிடையாது, ஜியான் ஜங்குக் சொல்லு. ஏய் நாளை என்னையெல்லாம் ஏமாற்றிக்க முடியாதுடா மச்சான், சொல்கிறா. ஜியான் ஜங்குக். அது சரிடா. அடுத்து இப்போ என்ன மச்சான் பண்ண போகிறேன்? அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அதான் நம்ம போட்டு தள்ளணும். அதுக்கு முன்னாடி என் மாமாட்ட பேசிக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் எப்படியும் என் பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் போய் பேசிட்டு அது பண்ணலான்ருக்கேன். டேய் அவர் ஒத்துக்குவாருன்னு நம்பிக்கை இல்லைடா. எனக்கு இருக்குடா, எனக்கு இருக்குது. சரி நான் கிளம்புறேன். ஏய் மச்சான் தேங் எடா மச்சான் ஜங்குக்கு இல்லை அப்படியே போறியே. அதான் இல்லைடா, அதான் கட்டெல்லாம் கழட்டியாச்சு, எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு பாரு. வரியா நீயும்? சரிடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா வீடே அலங்கோலமாக கிடக்கு.
அப்படியே நீங்கள் ஒரு மூலையில் உட்காண்ட்ருக்கீங்க. சொன்ன மாதிரியே அவங்க அப்பா, ஐ மீன் உங்கள் அப்பா எல்லாத்துக்கும் கால் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்காருங்க. ஆனால் நீங்கள் தான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்காக ஜங்குக் உள்ளே வராரு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஜங்குக் தான்ட்ட சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஜங்குக்கா மாறிட்டார். ஸோ ஜங்குக், ஓகே. ஜங்குக் உள்ளே வராரு. வந்துட்டு ஹாய் அங்கிள். தம்பி யார்ப்பா நீங்கள்? அங்கிள் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். இது அந்த ஜிம்மின் அந்த தம்பி தானே, தயாங்கோட ஃப்ரெண்டு. தயாங்கா 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 எங்க? தயாங்க எங்க? தயாங்க எங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு தயாங்கன்ற பேர்கிட்ட நான் அப்படியே அழுவுறீங்க. ஸோ ஜங்குக் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்காரு. ஜிமினா ஜிமினா தயங்க பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதாண்ணா? அவன் உயிரோட தானே இருக்கா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குண்ணா. ஏதோ இப்போ நீங்கள் வந்தோன்னே ஏதோ தயங்க ஏதோ இங்கே நிற்கிற மாதிரியா இருக்குண்ணா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. நான் பைத்தியமாக போகிறேன் போலண்ணா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா. என்னால் முடியலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. இதை ஜங்குக்காக பார்க்கவே முடியல. ஸோ டக்குன்னு உங்களோட அம்மா வந்து அப்படியே உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய்ட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது ஜங்குக்கு வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறாரு. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு அப்படி தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. தம்பி என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையாப்பா. அங்கிள் அது அங்கிள் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லா ப்ரூஃப் அது மாதிரி எல்லாத்தையும் காமிச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு இப்போ இந்த பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அங்கிள் நான் இந்த உண்மையை உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லிடுறேன். யாருக்கும் தெரிய வேணாம். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன் அங்கிள். அவளுக்கு நான் தயான்னு தெரியக்கூடாது. நான் இப்படி இருந்துக்கிறேன். அவளுக்கு நான் நல்லா பார்த்துக்கிறேன் அங்கிள். ஜங்குக்கா இருந்தானா தயாங்க இருந்தானா நான் பார்த்துக்கிறேன். அவளை பார்த்துக்கிறேன். அண்ணாப்பா அவள் ஒத்துக்க மாட்டாப்பா. அவள் ஒன்றை தான்ப்பா ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கிறா. பரவாயில்ல அங்கிள், ஃபோர்ஸ் மேனேஜர் பண்ணி வச்சுருங்க. எனக்கு வேணும் அங்கிள், வேணும். என்னால் முடியல அங்கிள். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அங்கிள், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கையில அங்கே ஜேகேவும் ஜிம்மினும் நல்ல பிளான் போட்டுட்ருக்காங்க. எப்பட்றா அந்த ஜேம்ஸை போட்டு தள்ளுறதுன்ட்டு. ஸோ இப்போது ஜேகே சொல்கிறாரு, ஏய் ஜிமினா இங்கே பாரு, அவனை நான் டேரெக்டாகவே போட்டு தள்ளிடுறேன். பரவாயில்ல, நான் ஜெயிலுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல. உன்னோட வெயிட் உன்னோட பவர் வச்சு நான் வெளியே வந்துடுறேன் மச்சான். அதான் பண்ண முடியும். முன்னே நான் போலீஸாக இருந்தேன். நான் நேர்மை அது இதுன்னு போய் கடைசியில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன். இந்த டைம் ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். நான் போட்டு தள்ளுறேன். கேஸ் வராமல் பார்த்துக்க, சரியா? சரி மச்சான். ஏய் நீ ஏன்டா வந்தா சும்மா அப்படியே ஒரு சோகமாகவே இருந்துகிட்ருக்க. இல்லை உன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏய் அதெல்லாம் நினைக்காதடா, போ பழகிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானிங் ஓவர் ஆகுது. அண்ட் ஒரு 1 வீக் கழிச்சு திடீதுப்புன்னு உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. அம்மா அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? அம்மா வேணாம்மா, எனக்கு கல்யாணம் வேணாம்மா, எனக்கு தயங்கம்மா வேணும். பாரு ஒயன், நான் உன் அம்மா, எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். தயவு செஞ்சு சும்மா உட்காரு. மேம் இவளுக்கு நல்ல மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வாங்க. ஸோ கீழே போகணும், அதுக்கு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ். உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம், ஜங்கு கூட கல்யாணம். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அக்கா எனக்கு நான் தயங்கனொத்தனை லவ் பண்ணுக்கா. அவன் சாகலைக்கா. அவன் தான்க்கா எனக்கு வேணும். இது ஏதோ ஒன்றுக்கா, எனக்கு பிடிக்கலக்கா. இந்த கல்யாணம் பிடிக்கல. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா. இதே மேலே ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்பி கீழே வா. அவ்வளோதான். அந்த பையனை தான் நீ கட்டணும். அந்த பையன் நல்லவன் தான். அப்பா பேச்ச கேளு. உடனே நான் என்றைக்கும் கெட்ட செய்ய மாட்டேன். வா. அப்பா உங்களுக்கே தெரியும்ப்பா நான் தயங்க எப்படி லவ் பண்ணேன்னு. அப்பா என்னால் முடியாதுப்பா. உன்னால் முடியாதுண்ணா என்னையும் அம்மாவையும் நீ பார்க்கவே முடியாது. பரவாயில்லையா? அப்பா என்னப்பா இப்படி நோங்க அடிக்கிறியேப்பா, ஏன்ப்பா அப்படி? கல்யாணம் பொண்ணு அழுவக்கூடாது. எல்லாம் கிளம்பிட்டு கீழே வா, சரியா? போப்பா போ. எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவன் என் நிம்மதி எடுத்துகிட்டு போயிட்டான். நீ போப்பா போ.
சரி சரி கிளம்பி வா. ம். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கீழே போயிறாரு. ஸோ உங்களையும் நல்லா கிளப்பி விட்டுட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அண்ட் நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏங்க அழுவாதீங்க. பாருங்க கேமரா ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எனக்கு ஒன்றும் அதை சொல்ல வேணாம். எனக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ கூட ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்திரிச்சு நீங்களே போயிடுங்க. நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுங்க. எல்லாம் சொன்னாங்க. வீட்டில் சொன்னாங்க. கேட்டேன். கேட்டுட்டு எப்படிங்க கொஞ்சம் கூட வெக்க மனமே இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதான். கடவுளே, இப்போ கூட இந்த கல்யாணம் நின்றாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஐயா தாலி எடுத்து கொடுத்துட்றாங்க. உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது நீங்கள் ஜேகே கூட தான் இருக்கீங்க. சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஜேகே உங்களை தனியாக அவங்களோட வீட்டுக்கு ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடாரு. அத்தை மாமா போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. தம்பி இருப்பா, அவ்வளோ வரட்டும். வயன் அந்த நில்லு, ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமாம், இது ஒன்று தான் கேடுப்போ. வயன் ஆசீர்வாதம் பண்ணணுன்றல. சரிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் விறுவிறுன்னு அப்படியே அந்த காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக் இப்போது மாமா ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கா என்னை நம்பி எனக்கா இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் பொண்ணை இன்னைக்கு நான் கலங்க விட மாட்டேன், நான் போயிட்டு வரேன். தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்க மாமா. ஒரே ஒரு தடவை உன்னை தயங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டுமாப்பா? மாமா என்ன மாமா அப்படிலாம் பேசுகிறீங்க? கூப்பிடுங்க மாமா. தயாங்கா எல்லாம் பார்த்து என் பையனை. ம் அத்தை நீங்களும் கூப்பிடுனா கூப்பிடுக்கோங்க அத்தை. இல்லை இல்லைப்பா இல்லை, நீ இப்போது ஜங்குக் அவ்வளோதான். எனக்கு அந்த ஆசைலாம் இல்லைப்பா. நீ ஜங்குக்கோ தயாங்கோ அதெல்லாம் இல்லை, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. சரியா ஜங்குக்? ஓகே அத்தை ஓகே அத்தை ஹலோ ஓகே அத்தை விடுங்க. டாடி காது பிடிச்சி திருவிடுவேன். போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. சரியா ஜங்குக்? சரிங்க அத்தை போயிட்டு வரேன் மாமா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இங்கே அவங்க வீட்டில் இங்கே ஐயோ நானே சொல்லிவிட்டு நானே தயாங்குங்கிறேன். ஜங்குக் இப்போது அவர் வீட்டில் அண்ட் இங்கே எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு இப்போ உங்கள் கூட தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் வெறும் மேலே போய் உட்காந்து படுத்துக்கிறீங்க. தயாங்கோட ஃபோட்டோ வச்சுட்டு அதை ஜங்குக் பார்க்குறாரு. பார்த்துட்டு உள்ளக்க வராரு. ஓயன் பாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மா அந்த மாதிரி முன்னாடி லவ் பண்ண உடனே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது சரியா? இப்போ எதுக்கு என்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க? பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது. சரி சாரி எடு, விட்டுட்டு அடுத்த லைஃபுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு வா, அதானே நல்லது. ம் என்னால் முடியாது. ஏய் பண்ணாட்டி என்ன இல்லை கூப்பிட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கீழே போயிடாரு. டக்குன்னு உங்களுக்கு என்ன தயாங் மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. இது தயாங் மாதிரி ஒயன், நீ தயங்கோட நினப்பில் ரொம்ப அதிகமாக முழுகி போய் கிடக்குற ஒயன், என்னால் முடியல. ஐயோ தயாங்க என்னை ஏன்டா விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு 1 மந்த் அப்படியே ஓடுது. நீங்களும் பேசிக்கல, ஜங்குக்கும் பேசிக்கல. பட் ஜங்குக் உங்க ரொம்ப லவ் பண்ணுறாரு, அது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் அப்படியே பீரியட்ஸ் பெயினில் அப்படி படுத்து கிடக்குறீங்க. ஐயோ வலிக்குது, என்னால் முடியல, கடவுளே வலிக்குது 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 வலிக்குது. ஏய் பொண்டாட்டி என்னாச்சு? என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடாதீங்க. பொண்டாட்டியும் கூப்பிடாம ஆண்டி நான் கூப்பிட முடியும்? ஐயோ வலிக்குது. சரிடி பொண்டாட்டி ஒரு நிமிஷம் இரு. வேண்டாம் பொண்டாட்டின்னு கூப்பிடாதீங்க. சரி 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 வைன் ஐயோ வைன். என்னாச்சு பீரியட்ஸா? அந்த வழியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லு. ஆமாம் சரி அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஜங்குக் போயிட்டு கஷாயம் கொண்டு வராரு. நல்லா கசப்பாக இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏய் தா கஷாயம் குடி. கஷாயமா? எல்லாம் பீரியட்ஸ் டைமில் சாக்லேட் தானே வாங்கி தருவாங்க, இது என்ன புதுசாக கஷாயம்? ஏய் குடி, கஷாயம் தான் நல்லாயிருக்கும் குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மடமடன்னு குடிச்சிட்டு வச்சுறீங்க. வச்சுட்டு உங்கள் வயிற்றில் நல்ல ஒரு ஹீட் பேக் மாதிரி எடுத்து வச்சுட்டு வைக்கிறாரு. வச்சுட்டு காலெல்லாம் அமுத்தி விட்றாரு.
எனக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் இம்ப்ரெஸ்லாம் ஆக மாட்டேன். எனக்கு தயங் மட்டும்தான். ஆஹா, ஏன் காலை வெடுக்குன்னு போட்டு அழுத்துறீங்க? அவன் புருஷன் அடுத்தவனை பற்றி பேசுனா எனக்கு எரியாதா? நீங்கள் அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் அப்பயே சொன்னேன்ல, நான் அவரை தான் லவ் பண்ணுறேன்ட்டு. ஏய் பாரு, ஒழுங்கா இதெல்லாம் விட்டு வெளியே வா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போயிடறாரு. ஸோ இப்படி தான் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒரு சாயந்தரம் போல் ஜங்குக்கு வர்றாரு, வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஓகே ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டீங்க. வந்துட்டு ஐய் குளிச்சியா நீ? ஆ குளிச்சியா? அது வந்து ஐயோ எனக்கு ஹார்ட்லஸ் இப்படி அடிக்குது. அது தயங் தயங் மாதிரி இருக்கு. ஏன் கேட்கும்போது தயங் மாதிரி இருக்கு. ஏய் ஒன்னத்தான். அது வந்து ஜங்குக். சொல்லு, குளிச்சா இல்லையா? இல்லை இன்னைக்கு குளிக்கல. நேற்று குளிக்கல. குளிக்கல குளிக்கல குளிக்கல. போதும் ஜங்கு ஜங்கு, இந்த மாதிரி பேசாதீங்க. போங்க, தயவு செஞ்சு போங்க. எனக்கு தூரமாக இருக்குது. போங்க ப்ளீஸ், போங்க ஜங்கு போங்க. ஏய் பாரு, நாடி பண்ணாட்டியாச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு வந்து ஹக் பண்ணுறாரு. அப்படியே உங்களை நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜங்குக்கு மேலே ஒன்றும் லவ் அந்த மாதிரிலாம் தெரில. ஆனால் நீங்கள் தயாங்கூட நினப்பிலே ரொம்ப முழுகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. அண்ட் அப்படியே ஜங்குக்கு எங்கேயோ வெளியே அவசரமாக கிளம்புறாரு ஒரு நாள். நீங்கள் கேட்குறீங்க, எங்கே போனீங்க இவ்வளோ அவசரமாக? அது ஒரு வேலை இருக்குது அதான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் ஜங்குக்கு ஃபோன் அடிக்கிறதுல வந்து ஜிமின் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஏய் அவனுக்கு தொக்கா மாட்டினான்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துருப்பீங்க, மாற்றிட்டு ஓகே ஏதோ சாதாரணமாக பேசிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க பார்த்துட்டு. ஸோ ஜங்கு கிளம்பிறாரு. நைட் ஆகுது, ஆளே காணோம். நீங்கள் அப்படியே இருக்கீங்க, எங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூங்கிட்டீங்க. அண்ட் ஏதோ கதவை மெதுவாக அப்படியே திறக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஜங்கு தான் வராரு. அப்படியே நடந்து வராரு. ஃபுட் ஸ்டெப்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு கேட்குது. அப்படியே வந்துட்டு அப்படி ஏதோ பேய் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு அப்படியே போகிறாரு. கரண்ட்டு வேறு இல்லை, மின்னல் வேறு அடிக்குது. அவரோட ஃபேஸ் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு சட்டனா லைட்டு வருது. ஜங்கு கூட மூஞ்சி, கை, கால், சட்டை எல்லாம் எடுத்துகிட்டு ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு அடித்த மாதிரி இருக்குது. அப்படியே மனுஷனோட கையில் ஒரு கத்தி வேற. அப்படியே உங்களுக்கு டெரர் லுக்கு தான். நீங்கள் அப்படியே கீழே போய் விழுந்துடுறீங்க. ஜங்கு என்ன பண்ணீங்க? யார் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் ஜங்கு, இது என்னது ஜங்கு? ஏய் பாரு, வாயை மூடிட்டு போயிடணும். செம்ம காண்டில் இருக்கேன், போட்டு உன்னையும் தள்ளினாலும் தள்ளிடுவேன். போயிடுவானுங்க. ஜங்கு எனக்கு பயமாக இருக்குல்ல, போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போய் அவங்கள அமுச்சிட்டு வர்றாரு. உங்களுக்கு வாழ்க்கையை விருத்த மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக்கு இப்போ ஒரு மாதிரி பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்படி தான் போகுது. அண்ட் நீங்கள் இதை பற்றி ஜிமின் கிட்ட தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜிமின் அட்டனே பண்ணல. ஸோ டேரெக்டாக அங்கே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறீங்க. போயிட்டு ஜிமினை கூப்பிட்றீங்க, ஏன்னா ஜிமினும் போலீஸ் தானே. அண்ணா ஜிமின் அண்ணா இங்கே அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஏய் தங்கச்சி, என்னம்மாச்சு? என்னாச்சு அண்ணா? நான் இங்கே வாங்கினா. சரி ஒன்றும் சொல்லு என்னாச்சு? அண்ணா ஜங்குக் யாருண்ணா? அது வந்தம்மா. அண்ணா சொல்லுங்கண்ணா, ஜங்குக் யாரு? அது தயங்கம்மா அப்படின்னு ஒன்று உங்களுக்கு இட்டியை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. ஸோ ஜிமின் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அண்ணா வேணாண்ணா, பொய் சொல்லாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, உண்மையை சொல்லுங்கண்ணா. அது தயம் கிடையாதுண்ணா, நான் உண்மையை சொல்லுங்கண்ணா. மா தங்கச்சி, உண்மையதாம்மா சொல்கிறேன். அது தயம்தான். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி விடு, நீயே இவ்வளோ பாட்டை போட்டுட்டு வர. அண்ணா அது வந்தண்ணா, ஜங்குக்கு வந்து யாரையோ கொலை பண்ண மாதிரி உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சுண்ணா. நான் பயத்தில் அங்கே வேற ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்துட்டேண்ணா. போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா. ஏய் தங்கச்சி, என்னம்மா சொல்கிற? ஐயோயோ, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமா நீனு? இங்கே நானும் போலீஸ் தானம்மா, என்கிட்ட வந்துருக்கலாமா நீனு?
போச்சு 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 இப்போ ஜங்குக். ஐயோ ஜங்குக் என்ன பண்ண போகிறானோ. ஏம்மா அந்த வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை இப்படி திட்டிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. டக்குன்னு நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ போலீஸும் அங்கே வந்திருப்பாங்க. வேற ஒரு போலீஸ் வந்திருப்பாங்க. வந்துட்டு அப்படியே ஜேகேவை பிடிச்சிருப்பாங்க. சார் இவன் தான் சார், இவன் தான் யாரையோ கொண்டுட்டு வந்துட்டான் சார். இது கண்டிப்பாக யாரையோ கொன்ன மாதிரி தான் சார் இருக்குது. நீங்கள் என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஆனால் ஜேகேயோட கண்ணில் எந்த ஒரு பயமும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் அப்படியே நிற்கிறாரு. சார் பாருங்க சார் பாருங்க. ஆமாம் நான் கொன்னேன். அந்த கேட்டுக்கிட்ட ஜேம்ஸை நான் கொன்னேன். யார் இல்லைன்னு சொன்னான். அண்ணா ஏண்டி இப்படி பண்ண மொத்தமாக பிளானே சச்சிடியடி. இப்போ நான் என்னடி பண்ணுறது. நீ ஒரு கேடுகட்ட கொலைகாரன் ஜேகே. நீ ஒரு கொலைகாரன். ஆமாடி கொலைகாரன் தான். ஆனால் நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சா நீலாம் இப்படிலாம் பண்ண விட மாட்டேடி. லூஸ் ஆடி நீனு. எதுக்கு இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற ஒரு வார்த்தை வந்து கேட்க மாட்டியா? நான் ஒன்று எதுவும் கேட்குற மாதிரி இல்லை சார். இவனை கூட்டிகிட்டு போங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார். ஏய் புரிஞ்சுக்கோடி, இங்கே பாரு, நான் கெட்டவன் கிடையாதுடி. உன்கிட்ட சொல்ல முடியாமல் சுற்றிட்டு இருக்கேன்டி. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. இங்கே பாரு, என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா? என் கண்ணை உனக்கு தெரியலையா? காதல் தெரியலையா? ஏண்டி நான் மொத்தமாக மாறி இருக்கேன்டி. ஆனால் நான் உண்மை வச்சுக்க உன் லவ் நான் உண்மைதான்டி. அது உனக்கு தெரியலையா? நான் எத்தனை வாட்டி சொல்கிறாலும் உனக்கு புரியாது. என் புரிய மாட்டேங்குது. என்னால் சொல்லவும் முடியல. சொன்ன உடஞ்சிருவோம் நீனு. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இப்படி மொத்தமாக இதை வேற இப்படி பண்ணிட்டியடி. நான் என்னடி பண்ணுறது? ஏய் நட. நீ தானே அந்த ஒரு டைம் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது, ஜேம்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுறான்ட்டு? நீ தானே அது? ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு தயாங்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு போலீஸ்கிட்டையும் கொடுத்துருப்பாரு. பட் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க கேஸ். அப்புறம் தான் தயாங்க எடுத்திருப்பாரு. ஸோ இப்போ அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் தான் அது. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்கள் எடுத்து நடத்தலை. நீங்கள் எடுத்து அவனுக்கு நல்லது, அவனுக்கு ஜெயிலில் பிடிச்சி போடல. அதான் நானே இறங்கிட்டேன். இப்போ அதனால என்ன? என்ன பண்ண முடியும் என்னால்? நான் தூக்கில் போடுவீங்களாலாம் அப்படி தானே? வயன் அழுவாத வயன், நீ அழுவக்கூடாது. என் முன்னாட்டி வந்து அழுவவே கூடாது, சரியா? நீ இப்படி பேசாத ப்ளீஸ். நீ இப்படி பேசாத. ஆனால் நீ ஒரு கேடுகட்ட கொலைகார. இப்படி இருக்க. நான் சந்தேகம் தான் பட்டேன் நீ யாராவது கொண்டு ஆனால் உண்மையாகவே கொண்டிருக்கே ஜங்குக் நீ. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதவன் பாரு. ஆனால் நான் லவ் பண்ணுறது உண்மை. உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்ணுறேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஆனால் அவன் கடைசியில் நான் புரிஞ்சுக்காமலே என்னை விட்டு போகலடி. போடி போ. லவ் யூ போனாட்டி லவ் யூ அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்காரங்க ஜேகே அப்படியே எழுதிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதான் நடந்திருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிமின்க்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. டக்குன்னு ஜிமின் உங்கள் வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அவர் அப்படியே ஜேகேவை பார்க்க தான் போகிறாரு. வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கீங்க. தயாங் என்ன தயாங், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே தயாங். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேடா நான். தப்பு பண்ணியிருக்க கூடாதுடா தயாங்கா. ஐயோ இல்லை, அது தயாங்க இல்லை, அது ஜங்குக். அவன் என் மேலே இருக்க நம்பிக்கையில் தாங்க அவன் ஜங்குக்கா மாதிரி வந்திருக்கான். நான் இப்போ போய் தயாங்னு சொல்லக்கூடாது. அவன் ஜங்குக் தான். மன்னிச்சிரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இவ்வளோதான் அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து ஜேகேவை பார்த்துட்டாரு. ஜேகே உள்ளே போட்டு வச்சுருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 3 days ஆகுது. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஸோ உங்களை பார்க்குறதுக்கு 2 பேர் வராங்க, ஜிமின் அப்புறம் ஜேகே. நீங்கள் அப்படியே டோரை கூட லாக் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. தங்கச்சி என்ன ஆச்சு? அண்ணா ஜங்குக்கு என்னென்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் இருக்கான், சரியா? எதுவுமே காட்டிக்காத. சரிண்ணா. நீ உண்மையை சொல்லினாலும் சொல்லிடு, எனக்கு தேவைன்னு தெரியும்னு சொல்லினாலும் சொல்லிடு. நீ அழுகுற மாதிரி கட்டிக்காத, அவன் கஷ்டப்படுவான், சரியா? ஓகேண்ணா.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போகிறாரு. ஆக்சுவலாக ஜேகே கூப்பிட போகிறாரு. ஆக்சுவலாக ஜேகேக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜேகே அப்படி அழுதுருப்பாரு, ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜேகேவும் போகிறாரு. ஜேகே ஜேகே ஜாங்கோ, நல்லா இருக்கீங்களா? சாரி நீங்கள் அந்த அவன் ஒரு கேடு கட்டவன். அவனை நீங்கள் இது பண்ணீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். மன்னிச்சிடுங்க, தெரியாமல் நான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சரியா? நீ போ. உங்களுக்கு நிஜமாக ஒன்றும் இல்லைல்ல? நிஜமாக ஒன்றும் இல்லை, போ. சரி, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு. நாங்கள் சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னே. நீங்கள் கிளம்பிடுறீங்க. டக்குன்னு ஜிமின் கிட்ட ஜேகே வந்து சொல்கிறாரு, என்னடா அவன் என்னை கேட்க மாட்றா, அன்னைக்கு எப்பா நினச்சிட்ருக்கேன், என்ன கேட்க மாட்றா? மச்சான் எனக்கும் அதானே தெரில, ஏன்னு தெரிலடா. சரி விடுறா மச்சான், அதான் தங்கச்சியை கேட்கல, நீ அதுவும் போயிட்டு கேட்டுக்காதா, சரியா? எல்லாம் லைஃப் வாழு மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்றாரு. ஸோ இப்போ ஒயனும் நீங்களும் ஜேகேவும் நல்லா ஹாப்பியாக தான் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் ஒயன் வந்துட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க ஜங்குக்கு. நீங்கள் எப்படிலாம் வந்து முன்னாடி கல்யாணம் பண்ணிவிட்டு தயங்கூட வாழ நினச்சிங்களோ, சேம் அதே லவ் இப்போது ஜேகேவாக இருக்கிற தயங்கும் நீங்கள் அவ்வளோ கொடுக்குறீங்க. அது அவரும் ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தையும் இருக்குது. நீங்கள் குழந்தை கூட அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே விளையாண்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து குழந்தைகிட்ட பாரு அப்பா பாரு ஜங்குக்கு அப்பா பாரு. என்னடா பண்ணுற தங்கம்? என் தங்க குட்டி என்ன பண்ணுறான்? அவன் எப்படி ஜெக்கே பேசுவான்? அதெல்லாம் பேச வேண்டி போனாட்டி கொஞ்ச நாள் ஆகட்டும். முதல்ல பாரு, அவன் அப்பான்னு தான் சொல்லுவான். அவன் அம்மான்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஜிமின் வராறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அண்ணா ஜிமின்னா வா வா வா, பார்த்தியா குழந்தை, பார்த்தியா எப்படி இருக்கான்னு? தங்கச்சி குழந்தை பேர் அண்ணா டீசன்ண்ணா, நல்லா இருக்கான்ல? ஐயோ அழகாக இருக்கிறான். ஆமாண்ணா அழகாக இருக்கான்ல? ஆமாம்மா தங்கச்சி, அவன் ரொம்ப அழகாக இருக்கான். சரி அண்ணனுக்கு டீ கூட தர மாட்டியாண்ணா? ஐயோ அண்ணா அதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா? ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் போய் டக்குன்னு டீ போட எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா தங்கச்சி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு ஜிமின் உட்காந்துருக்காரு. டேய் ஜங்குகா அடா பண்ணுற? சும்மா தான் மச்சான், நான் செட் ஆகிட்ட போல ஜங்குகான்னு. அதெல்லாம் செட் ஆகி 1 இயர் ஆச்சுடா. சரிடா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்கிறா மச்சான். எப்படி அவனால் முடியுது? எதுடா? தோ இப்படி வேறு ஒரு ஐடென்டிட்டியில் உன் முன்னாடியே லவ் பண்ணுறதுக்கு. என் முன்னாட்டியை லவ் பண்ணுறதுக்கு நான் செருப்பாக இருந்தால் கூட பரவாயில்லடா, எதுவாக இருந்தாலும் நான் லவ் பண்ணுவேன். எனக்கு என் முன்னாடி முக்கியம், அவள் கூட நான் இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு அது போதும். அதுக்கு நானாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவள் வளர்க்குற நாயாக இருந்தால் கூட நான் அவளை உண்மையாக லவ் பண்ணுவேன்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. அண்ட் ஆல்ரெடி ஜிமின் போயிட்டு ஒயன்ட்ட கேட்டிருப்பாரு, அதாவது உங்ககிட்ட கேட்டிருப்பாரு, நீ எப்படிம்மா ஒரு வேற ஒருத்தன் இருக்கிறத நீ அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணுறேன்ட்டு. ஸோ அப்போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எனக்கு அவன் மட்டும்தானே முக்கியம், எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை, எனக்கு அவன் மட்டும் போதும். அவன் என்னை நம்பி தானே எனக்காக இவ்வளவும் பண்ணியிருக்கான், என்ன பண்ணாலும் நம்ம பொண்டாட்டி நம்மளை ஏற்றுப்பான்னு. அப்புறம் எப்படின்னா அவனை நான் வேணான்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் அவன்கிட்டயே போயிட்டு நீ இந்த மாதிரி தயாங்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். ஆனால் அவன் எனக்கு எப்படி இருந்தாலும் லவ் பண்ணுவேண்ணா, ஜங்குக்கா இருந்தா என்ன, தயாங்கா இருந்தானே, அவன் என்னோடதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிமின் உங்கள் 2 பேர் லவ்வையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ இதோட நம்ம ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது ரொம்ப நான் வந்து சடனாக யோசித்த ஸ்டோரி, டக்குன்னு நியூ இயர்க்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக யோசித்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்ட் 2 வேணாலும் கேளுங்க, அதை கொஞ்சம் நம்ம நல்லா யோசித்து விரிவாக போடலாம், நல்லா போடலாம். அண்ட் இந்த 5 மினிட்ஸ் நான் கடைசி சொன்னது என்ன எதுக்குன்னா, எனக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஒன்றுமே இல்லாதப்போ கூட, சேனல் எதுவுமே இல்லை, ஆனாலும் என்னை அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சு எனக்காக என்னை வந்து ஒரு மாதிரி நீங்கள் விடவே இல்லை, தனியாக விடவே இல்லை. பாருங்கள் நியூ இயர் இன்றைக்கி, ஸோ ஹாப்பி நியூ இயர் சொல்ல மறந்துட்டேன், வெடி வெடிச்சோன்னே ஞாபகம் வருது. என்னை வந்து
விடாமல் எனக்காக நிறைய இது பண்ணி எமோஷனல் சப்போர்ட்டாக கூட இருந்து எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணல, ஐயோ நமக்கு நம்மகிட்ட சேனல் இல்லைன்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணல. என்னை நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிங்க. லைஃப்பில் என்றைக்குமே உங்களை நான் மறக்க மாட்டேன். எப்போதுமே நான் உங்கள் கூட இருப்பேன். அண்ட் இந்த நியூ இயர் விஷா நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, 5 நிமிஷம் சொல்லிட்டு என்னடா 2 செகண்ட் முடிச்சுட்டு போகிறேன்னு எனக்கு கை ஊற்றாதீங்க. டட்டா, பாய், லவ் யூ மை 11 11s.